Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோல நம்ம SSL அப்படின்னா என்ன, அது எப்படி நம்மளோட வெப்சைட் இன்ஸ்டால் பண்றது, அப்புறம் இதனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் SSL அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ SSL பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஸோ இதை செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னா உங்களோட வெப் சர்வர் பிளஸ் யூசரோட வெப் ப்ரௌசர் இதுக்கு நடுவில் நடக்கிற எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இந்த ப்ரோட்டோகால் மூலியமா செக்யூரா நடக்கும். ஸோ இது மூலியமா உங்களுடைய வெப்சைட்கான ஓனர்ஷிப்பை நீங்க வெரிஃபை பண்ண முடியும். அப்புறம் ஹேக்கர்ஸ் உங்களோட வெப்சைட் ஹேக் பண்ணிட்டு உங்க வெப்சைட் மாதிரியான ஒரு ஃபேக்கான வெர்ஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த SSL சர்டிஃபிகேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் அப்படின்னா அப்போ ஹேக்கர்ஸால உங்களோட வெப்சைட் ஹேக் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இதனால யூசர் ட்ரஸ்ட் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்லைனா ஒரு லீட் ஜென்ரேட் பண்ற வெப்சைட்டா இருக்கும்போது யூசரோட டேட்டாவை வந்து கண்டிப்பா உங்களோட வெப்சைட்ல என்டர் பண்ணுவாங்க. அதை நீங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த SSL சர்டிஃபிகேட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் அப்படின்னா அப்போ என்கிரிப்டடா அது நடக்கும். ஸோ இதனால யாரும் உங்களுடைய வெப்சைட் டேட்டா பேஸை ஹேக் பண்ண முடியாது. அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து அவங்க ஒரு சைன் அப் பண்றாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்புறம் உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாம் என்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் கண்டிப்பா செக்யூரா இருக்கணும். ஸோ செக்யூரா இருக்கணும் அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆகி உங்களுடைய சர்வருக்கு போகணும். ஸோ அப்படி போகணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா நீங்க SSL சர்டிஃபிகேட் உங்களோட வெப்சைட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஈவன் SSL இன்ஸ்டால் பண்ணாத வெப்சைட் சர்ச் இன்ஜின்ல ரேங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரீசெண்ட் அப்டேட்ஸ்ல கூகுளே சொல்லியிருக்காங்க SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணாத ஒரு வெப்சைட்டை நீங்க SSL இன்ஸ்டால் பண்ண வெப்சைட்டோட SEO ரேங்கிங்கை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஸோ அதனால நீங்க SEO ஒர்க் பண்ண போற வெப்சைட் கண்டிப்பா SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். அப்புறம் HTTPS அப்புறம் STTP அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ HTTPS ஸ்டாண்ட் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஸோ இது உங்களுடைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த பாயிண்ட்டை கிளியரா தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதே மாதிரி HTTP பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். SSL இன்ஸ்டால் பண்ணாத வெப்சைட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா HTTP வெர்ஷன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க நார்மலா குரோம்லயோ இல்லைன்னா ஃபயர்பாக்ஸ்லயோ போயிட்டு ஒரு வெப்சைட்டை விசிட் பண்றீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த கிரீன் கலர் லாக் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற வெப்சைட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செக்யூரான வெப்சைட்ஸ். ஸோ அதே மாதிரி நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா HTTP வெர்ஷனில் இருக்கு. இது அன்செக்யூர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராச்சும் ஒரு யூசர் வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணி சென்ட் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஹேக்கர்ஸால ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு பேமெண்ட் கேட்வே வச்சிருக்கீங்க இல்லைனா ஃபோரம் மாதிரியான ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பா SSL சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களோட வெப்சைட்டை நீங்க ரன் பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படி உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸை HTTP வெர்ஷன்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம HT ஆக்சஸ் மூலியமா தான் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நீங்க உங்களோட வெப்சைட்ல நீங்க SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நான் HT ஆக்சஸ்க்கான கோட் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க ரீரைட் என்ஜின் ஆன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்டை நீங்க கொடுக்கறதுனால உங்களுடைய அப்பாச்சி சர்வரை நீங்க ஓவர் ரைட் பண்ண முடியும். அப்புறம் ரீரைட் கண்டிஷன்ல சர்வர் போர்ட் 80 அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரீரைட் ரூல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான வெர்ஷன் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வேணுமோ அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு www.உங்களுடைய.domain.com வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு www வேணாம் அப்படின்னும் போது நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் https:/உங்களுடைய domain.com அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிருங்க. ஸோ வெப்சைட்ஸ்க்கான SSL சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் 90 days ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் வந்து தராங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் SSL சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் பே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பெய்ட் அப்புறம் ஃப்ரீ வெர்ஷன் ரெண்டுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பெய்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொமோடோ SSL, GoDaddy, Rapid SSL இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் SSL சர்டிஃபிகேட் வந்து தராங்க. ஸோ GoDaddy எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3000 ஸ்டார்ட் ஆகுது. கொமோடோ SSL சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி லேயர் மேலே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயும் உங்களுக்கு 3000 ஸ்டார்ட் ஆகி 10,000 வரைக்குமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான SSL சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே பெய்ட்ல வரும். இன்கேஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க செக்யூர் SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இந்த பெய்ட் வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணி உங்களோட SSL சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு பிளாகரா இருக்கீங்க, ஒரு ஸ்மால் வெப்சைட் அப்படின்னும் போது அப்போ நீங்க நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கிற இந்த SSL சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாம். இதுவும் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்களோட வெப்சைட்டை கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 0SSL.com. இதுல உங்களுக்கு 90 days ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் cloudflare.com இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் வந்து தராங்க. அப்புறம் SSL for free அப்புறம் let'sencrypt.org இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 90 days ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் வந்து தராங்க. ஸோ ஆல்ரெடி நான் 0SSL அதுக்கப்புறம் Cloudflare ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்லையும் எப்படி SSL சர்டிஃபிகேட்டை பை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூஷனாகவும் நான் 0SSL.com அப்படின்ற ஒரு வெப்சைட்ல எப்படி நான் SSL சர்டிஃபிகேட் வாங்கினேன், அது எப்படி cPanel இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டாச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0SSL.com பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக SSL சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு 3 ஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த 3 ஃபைல் இருக்கிற கோடை நீங்கள் உங்களுடைய cPanel போயிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும்.
ரெண்டாவது cloudflare.com பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் வந்து தராங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய டொமைனோட DNSல போயிட்டு cloudflare வெப்சைட்டில் தர்ற நேம் சர்வரை உங்களுடைய DNSல நீங்கள் போயிட்டு மாடிஃபை பண்ணணும். அப்படி உங்களுடைய நேம் சர்வரை நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்லேயே உங்களுடைய SSL சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களோட வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காகவே செக்யூராக ஆகிடும். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 0 SSL யூஸ் பண்ணி எப்படி மேனுவலாக உங்களுடைய SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் HT ஆக்சஸில் எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு யூசரை HTTPல இருந்து HTTPSக்கு ரீடைரக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 0ssl.com அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்காங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய டொமைனை வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் unbrowse.in அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய டொமைனை வந்து என்டர் பண்ணிக்காங்க. ஸோ உங்களோட டொமைன் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 வெர்ஷனில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா unbrowse.in, இன்னொன்று www.unbrowse.in. ஸோ இதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 90 days சர்டிஃபிகேட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1 year சர்டிஃபிகேட், அதாவது ப்ரோ வெர்ஷன். ஸோ நாம் இன்றைக்கி ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 90 days செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போது CSR அண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றத ஆட்டோ ஜென்ரேட்டட் CSR-ஐ டாகுல் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இவங்களோட ப்ரைசிங் டேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன், ரெண்டாவது பேசிக், ப்ரீமியம், பிஸ்னஸ், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணி நம்ம வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நாம் இன்னைக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரீ வெர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய டொமைனை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். இங்கே 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன், செகண்ட் ஒன் DNS வெரிஃபிகேஷன், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட். இன்றைக்கி நம்ம ஃபைல் அப்லோட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டவுன்லோட் ஆத் ஃபைல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம ரூட் ஃபோல்டரில் .wellknown அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே PKI வேலிடேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை அப்லோட் பண்ணோம். ஸோ இதுக்கு நான் என்னோட cPanelக்குள்ளே போகிறேன். ஸோ இதுதான் என்னோட ரூட் டைரக்டரி. ஸோ இங்கே நான் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் .wellknown அப்படின்றத கொடுத்துட்டு கிரியேட் நியூ ஃபோல்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் PKI வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நாம் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி விடுறேன். இப்போ நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது திரும்ப நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு போங்க. இப்போது தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் அப்லோட் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். இப்படி டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெரிஃபை டொமைன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய டொமைன் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சர்டிஃபிகேட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே நிறைய சர்வர்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய சர்வர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி cPanel தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் cPanel நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே 3 ஃபைல் வந்து கிடைக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இதுதான் அந்த 3 ஃபைல். இந்த 3 ஃபைலை தான் நம்ம cPanel போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் cPanel போகிறேன். இங்கே செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே வாங்க. இதில் SSL/TLS அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரீமியம் SSL சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் திரும்ப இதை இப்போ டவுன்லோட் பண்ண SSL சர்டிஃபிகேட்டை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அப்டேட் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு CRT கோடை வந்து நம்ம இங்கே போடணும். ஸோ இதுக்கு நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இப்போ சர்டிஃபிகேட் அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிக்காங்க. திரும்ப cPanel போங்க. இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எந்த டொமைன், அதுக்கப்புறம் யார் இதை இஷ்யூ பண்ணாங்க, என்னைக்கு இது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க.
அடுத்து ப்ரைவேட் கீ. ஸோ இதுக்கு திரும்ப டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி திரும்பவும் நோட்பேட்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி பண்டில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கான ஃபைல் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 கோடையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டொமைனுக்கான SSL சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா unbrowse.in அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அது HTTP வெர்ஷனில் தான் இருக்கும், உங்களுக்கு லாக் சிம்பிள் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு லாக் சிம்பிள் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் HT ஆக்சஸில் ஃபோர்ஸ்ஃபுல் ரீடைரக்ஷன்ஸ் கோடை வந்து நீங்கள் போடணும். சி பேனலுக்குள்ளே போயிட்டு இந்த HT ஆக்சஸ் கோடை எடிட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்காங்க. இப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ரீடைரக்ஷன்ஸ் கோடை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீரைட் ரூலில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் கொடுத்துக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு www வேணாம் அப்படின்னா நீங்கள் www ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய டொமைனை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் unbrowse.in அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுங்க. இப்போது நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாக் சிம்பிள் வந்து அப்பியர் ஆகுது. அப்புறம் நம்ம எந்த வெர்ஷனில் நம்மளுடைய டொமைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வெர்ஷனில் இங்கே அப்பியர் ஆகுது. அதாவது www.unbrowse.in அப்படின்றது இங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீடைரக்ட் ஆகுது. அப்புறம் இந்த லாக் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு SSL அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.